ஜப்பானில் மட்டுமே காணக்கூடிய 3 வித்தியாசமான விஷயங்கள். அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா, நம்ம சூப்பெல்லாம் சூடு பண்ணும்போது என்ன பண்ணுவோம், நேராக அடுப்பில் கொண்டு போய் சூடு பண்ணுவோம். அந்த மாதிரி அங்கே இருக்கிற மக்கள் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா அந்த சூப்போட டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் போயிடுமா, அதுக்காக தான் அவங்க இந்த மாதிரி கல் வச்சுருக்காங்க. இந்த ஸ்டோன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூடு பண்ணிவிட்டு அந்த சூடான அந்த ஸ்டோனை அந்த சூப்பில் போட்டுருவாங்களாம். ஸோ அந்த சூடுனால அந்த சூப் வந்து ஹீட் ஆகும். ஸோ இதனால் வந்து அந்த டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் வந்து குறையாதுன்னு சொல்கிறாங்க. சூப்பரான ஐடியா தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஐஸ்கிரீம் இந்த தயிர்லாம் வந்து வாங்கினோன்னா, அந்த டப்பா வாங்கினோன்னா அதோட மூடியை வந்து நம்ம வந்து நக்கி பார்ப்போம், அதில் ஒட்டி இருக்கும். ஸோ அந்த மாதிரி அங்கே இருக்கிற மக்கள் பண்ணக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி நான்ஸ்டிக் மாதிரி தண்ணியே ஒட்டாது இல்லையா, அதே மாதிரி இந்த ஒரு மூடியிலேயே இந்த பேப்பரில் வந்து எதுவுமே ஒட்டாதான், ஐஸ்கிரீம் ஒட்டாது, தயிர் ஒட்டாது. ஸோ இந்த ஒரு டெக்னாலஜி வந்து அவங்க யூஸ் பண்ணி அவங்க பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு சூப்பரான விஷயம் சொல்லலாம். பட் ஆனால் அந்த ஐஸ்கிரீமோட அந்த கப்போட மூடியை வந்து நக்கி சாப்பிட்றதும் ஒரு சூப்பரான விஷயம் தாங்க. அதை அவங்க மிஸ் பண்ணுறாங்க பாவம். ஸோ இது 3வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு மேஜிக்கல் ஸ்ப்ரே. இந்த ஸ்ப்ரே வந்து நம்ம கையில் அடிச்சுக்கிட்டோன்னா அது வந்து ஒரு கூல் எசன்ஸை வந்து அந்த கையில் வந்து ஸ்ப்ரே பண்ணுவோம். அதை வந்து நம்ம கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே அமுத்தி பிடிச்சோன்னா அது வந்து காட்டனாக மாறிடும். ஸோ நீங்கள் வந்து இந்த ஃபேஸ் துடைக்கிறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஹைஜீனாக இருக்குமா. பட் இது கெமிக்கல் தானடா, சரி அது போங்க விடுங்க. எப்படி இருந்தாலும் இந்த மாதிரி புதுசான விஷயங்கள்லாம் நம்ம ஜப்பானில் மட்டும்தான் பார்க்க முடியும். இதில் எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப புதுசாக இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள்.